பாயாசத்தோட சீக்ரெட் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். அப்படி குப்பையை கொட்டுற இடத்துல தான் குழந்தைங்களை கடத்தி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கல, பல வருஷமா இங்க நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் இதோடலாம் சம்பந்தப்பட்டு இருந்திருக்கேன். அது எவ்வளவு பெரிய பாவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் அதை விட்டுட்டேன். இன்னைக்கு உன் பிள்ளைக்காக தான் இந்த இடத்துக்கே நான் வரேன். முத்து, வண்டியை நிறுத்து. பாத்து மல்லி, இங்கதான் அந்த இடம் இருக்கா? அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன? இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போகணும். அக்கா, அதுக்கு வண்டியிலே நேரா போய் இறங்கி இருக்கலாமே. வண்டியில போய் இறங்கினா உயிரோட திரும்பி வர முடியாது. பரவாயில்லையா? வேண்டாம் அக்கா, இங்க இருந்து நடந்தே போயிடலாம். இங்க வண்டியை நிறுத்தினா பத்திரமா இருக்கும்ல. அங்க எல்லாரும் போக போறது இல்ல, நானும் மல்லிய மட்டும் போறோம். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அது எப்படிக்கா அவங்கள மட்டும் தனியா அனுப்ப முடியும்? என்ன நம்பி தானே வந்த, என்ன நம்பி அனுப்பிவிடு. இல்லங்க, மல்லி எல்லாம் தனியா அனுப்ப முடியாது. நானும் அவ கூட வருவேன். அப்ப குழந்தைய இங்க தேடலான்றத மறந்துடுங்க. அண்ணி பரவாயில்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானே வரேன். நீங்க தைரியமா இருங்க அண்ணி, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த இடத்தை நம்ம கடக்கறதையே நிறைய கண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தப்பான எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு உள்ள போற நாம திரும்பி வெளியே வர முடியாது. அதனால அப்படி யாருக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும் அதை மறந்துடுங்க, புரியுதா? இங்க பாருங்க, எங்களுக்கு எங்க பொண்ணு கிடைக்கணும். அவ மட்டும் கிடைச்சா போதும். எங்களுக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது. மல்லிய நீங்க கூட்டிட்டு போங்க. வாமா. போயிட்டு வரேன் அண்ணி. மல்லிமா கிட்ட போகணும். மல்லிமா, மல்லிமா, நான் மல்லிமாட்ட போகணும். ஏய், சும்மா மல்லியம்மா நொல்லியம்மான்னுட்டு அப்படியே அரைஞ்சிருவேன் பாத்துக்க. ப்ளீஸ், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை விட்டுருங்க ஆண்டி. உங்க வீட்டுல எங்களை மாதிரி குழந்தைங்க இல்லையா? குழந்தைங்க இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? ஏய், உனக்கு போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு பேசாம இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஓவரா பேசுன கொன்னுடுவேன், கொன்னு. நான் யாரு என்னன்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவனுங்க என்ன வேற இந்த பிசினஸ்க்குள்ள இழுத்து விட்டுட்டானுங்க. அதனாலதான் நான் உன்னை அடிக்காம வச்சிருக்கிறேன். இதுவே என் பழைய பிசினஸா இருந்ததுன்னு வச்சுக்க, நானே கைய உடைச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பேன். ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன்னு சந்தோஷப்படு. டேய், என்னடா கம்பவுண்டரை கூப்பிட போனவன் ஆளா காணோம்? இதோ வந்துருவாங்க. இதோ இவர்தான் இந்த கம்பவுண்டர். கலா சிஸ்டர், நமஸ்காரம். வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? யோ, நம்ம என்ன சம்பந்தமா பண்ண போறோம்? குசலம் விசாரிச்சுட்டு இருக்கிற? வந்தமா வேலைய பார்த்தமா போனமான்னு இருக்கணும். யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம எப்படி வேலையை பாக்குறது? இங்க உட்கார்ந்து இருக்குதே குட்டி பிசாசு, இதுக்கு காய்ச்சல் அடிக்குது. உடனே குணமா வர மாதிரி ஏதாவது மருந்து கொடுத்துட்டு போ. யோ, நீ உன்னை டாக்டர்னே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அட, தொட்டு பார்த்து மருந்து கொடுத்துட்டு போயா? கலா சிஸ்டர், காலம் மாறிட்டு இருக்குல்ல, அதுக்கேத்த மாதிரி நாமளும் மாறணும். இல்லனா பேஷண்ட் யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் யாரு என்ன கம்பவுண்டர்னு கூப்பிடுறது இல்ல, டாக்டர்னு தான் கூப்பிடுறாங்க, தெரியுமா? அடச்சி, சீக்கிரம் மருந்து கொடுத்துட்டு கிளம்பியா. தள்ளி உட்கார்ப்பா. பாப்பா, இந்த குடிமா. குடிமா, இனிப்பாதான் இருக்கும். தைரியமா குடி, ஒண்ணும் செய்யாது. குடி. குடு. அங்கிள், எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க அங்கிள். நாங்க எங்க அப்பா அம்மா கிட்ட போகணும். நான் மல்லிமா கிட்ட போகணும். ப்ளீஸ் அங்கிள், கூட்டிட்டு போங்க. என்ன கலா சிஸ்டர், இந்த பொண்ணு என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா? இந்த பொண்ணு என் வேலைக்கே உழ வைக்க பாக்குறா. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். உன்னையே வெளியே விட போறது இல்ல, இதுல எல்லாரும் வேற சேர்த்துக்கிறியா? அடிச்சு மூஞ்சுக்கு தான் உடைச்சிருவேன்.
இந்த சிறப்பை ஆ, இன்னும் 2 வேளை கொடுங்க. ம். சாதாரண காய்ச்சலா இருந்தா சரியாயிடும். வேற காய்ச்சலா இருந்தா டெம்பரேச்சர் குறையாது. ஜுரம் குறையாதா? அப்புறம் எதுக்கு மருந்து கொடுத்த? எல்லா காய்ச்சலும் மருந்துலயே குணமாகாது. ஆ, வேற காய்ச்சல் வந்தா ஹாஸ்பிடல் போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சாயங்காலம் பாத்துக்கலாம். நான் வரேன். யோ ஆம்புலன்ஸ் டிரைவர்னு நிறைய செலவு பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன்யா. அந்த கிளைண்ட் வேற இந்த பொண்ணு தான் முக்கியமா வேணும்னு சொல்றான். Hot white rice, yellow dal, red milky mist red. Orange carrots, green cashews, red milky mist red. எது சமைத்தாலும் இதுதான் வேண்டும், red milky mist ghee. It's so tasty. Red Milky Mist Ghee. Red milky mist red. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.